அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் என்னுடைய அனுபவங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேங்க. இதில் நான் என்ன பற்றியெல்லாம் பேச போகிறேன் அப்படின்னா, 2008 யூஎஸ் மார்க்கெட் கீழே உடஞ்சி அதல பாதாளத்துக்கு போச்சு. ஏன்? அப்போது இந்தியா மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு? யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் இந்தியா மார்க்கெட்டுக்கும் என்ன கனெக்ஷன்? நான் அனுபவபூர்வமாக நடந்த விஷயங்கள் அந்த டைமில் 2005 டு 2008 வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள். இதை ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, கொரோனா அல்லது கொரோனாவுக்கு அப்புறம் தான் நிறைய முதலீட்டாளர்கள் உள்ளே வந்திருக்கீங்க. நீங்கள் பெரும்பாலும் இளைஞர்கள். இதே போல் தான் 2004, 5, 6 இந்த பீரியட்லையும் நிறைய இளைஞர்கள்கிட்ட காசு நிறைய இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் ஐடி பூம் ஸ்டார்ட் ஆச்சு. 2005, 6, 7, 8 இந்த டைம்லலாம் ஏகப்பட்ட ரெக்ரூட்மெண்ட். நம்ம நாட்டிலேயே ஏகப்பட்ட ஐடி என்ஜினியர்ஸ் வேலைக்கு போனாங்க. நிறைய எக்கனாமிக் க்ரோத்து, பலருக்கு வேலைவாய்ப்பு, பலர்கிட்ட காசு புரண்டுச்சு. நீங்கள் அந்த பீரியடில், அதாவது 2004, 2005 பீரியட்லலாம் ஒரு Tier 2 டவுன், மாநகராட்சி அல்லாத நகராட்சி, பேரூராட்சி இருக்கிற அந்த சிறு நகரங்களில் முதலீடு செய்ய போனீங்க அப்படின்னா, எங்கே நிலத்தில் முதலீடு செய்ய போனீங்க அப்படின்னா, ஒரு சென்ட்டு 16,000 டு 20,000 அந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு. ஒரு சென்ட் அப்படிங்கிறது 435 ஸ்கொயர் ஃபீட்டு, 436 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சென்ட்டே உங்களுக்கு வெறும் 16,000 டு 20,000 தான் போச்சு. அது 2006 ஏறி 7 ஏறி 2008 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் 2008 ஸ்டார்டிங்லலாம் கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் டு 2 லட்சம்லாம் ரீச் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. வெறும் 16,000 டு 2 லட்சம். சரி, அதை 20,000 டு 2 லட்சம்னே வச்சுக்கோங்க. அப்போது 10x ஆயிருச்சு வெறும் 2-3 வருஷங்கள்லையே. அப்போ பார்த்துக்கங்க என்ன மாதிரி விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்திருக்கு அப்படிங்கிறத. 2004, 5 நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆனுவல் சிடிசி சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் லைக் HCL, அப்போ என்ன கம்பெனி, இந்த போலாரிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருந்தாங்க. 1.8 ஒரு 2.5 லேக் அவ்வளோதான் ரேஞ்சு. சரிங்களா? அதாவது ஒரு நார்மல் காலேஜில், தமிழ்நாட்டில் உள்ள என்ஜினியரிங் காலேஜில் ஒருத்தர் என்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளில வர்றாருன்னா இந்த ரேஞ்சில் தான் சேலரி இருந்துச்சு. அவருக்கு கையில் தாராளமாக ஒரு 15,000 டு 16,000 கிடைக்கும். சரிங்களா? அந்த காசில் அவர் கோல்டு வாங்கியிருந்தார் அப்படின்னா அந்த பீரியடில் வெறும் 450 ரூபா டு 500 ரூபா தான் 2005 கோல்டு. 2006, 7 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே 800 ரூபாய்க்கு ஏற ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? அதாவது நான் சொல்கிறது 22 கேரட் தங்கம் உங்களுக்கு வெறும் 500 ரூபா 550 ரூபா ரேஞ்சில் இருந்து 2007 டைமில், அதாவது 2007லலாம் 800 ரூபா தொட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு டிப்பு 750 ரூபா அந்த மாதிரி டிப்பு. அப்போல்லாம் தான் ஐசிஐசிஐ பேங்க்கெல்லாம் நல்ல காயின்ஸ் எல்லாம் நிறையா விற்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் தான் நடந்துச்சு. நான் தொடர்ந்து பேசுகிறேன், கேளுங்க.